சிக்கன் வாங்கினீங்கன்னா ஒரு தடவை இந்த மாதிரி குழம்பு செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வானலில் தனியாக ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை எல்லாமே நம்ம எண்ணெய் இல்லாமல் ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா ஒரு 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா சோம்பு, மிளகு, சீரகம், பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது எல்லாமே சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரைஸ் சேர்த்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆயிலே போடாதீங்க. இதை ஓரமாக எடுத்து ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறமா அதே வானலில் ஒரு 6 தக்காளி அதையும் வதக்கிக்கலாம். இதை குழம்புக்கு அரைச்சி ஊற்ற போகிறோம். அது கூடவே புதினாவும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். தக்காளியோட புதினா சேர்த்து அரைச்சி ஊற்றும் போது குழம்பு சூப்பராக இருக்கும். இப்போது ஒரு குக்கரில் பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை போட்டு தாளிச்சிடலாம். தாளிச்சிட்டு இதில் ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க. சின்னதாக இருந்தால் ஒரு 3 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி இதை வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சால்ட்டும் சேர்த்து வதக்கிடுங்க. அப்போ தான் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக புதினா இலையும் கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் சேர்த்து வதக்குங்க. நல்ல வாசனை கொடுக்கும் குழம்புக்கு. அதுக்கப்புறம் 1 கிலோ சிக்கன் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுட்டு நல்லா வெங்காயத்தோடு சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு சேர்த்து நல்லா வதக்குங்க. இதில் இருக்க தண்ணி நல்லா வற்றுற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேண்டாம். சிக்கனில் இருக்க தண்ணி நல்லா வற்றினதுக்கப்புறமா வீட்டிலே அரைச்ச மிளகாத்தூள், அதுக்கப்புறம் தனியாத்தூள், 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் இந்த ஸ்டேஜில் போடும்போது நமக்கு கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாவே இருக்கும். இப்போ குக்கரை மூடிட்டு 3 விசில் விட்டு எடுத்துடலாம். இப்போது நம்ம வறுத்து வச்சுருந்த அந்த ட்ரை மசாலா இருக்குதுங்க, இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறமா வதக்கி வச்சுருந்த தக்காளி, புதினா இதையும் அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா மையாக அரைச்சாச்சு. இப்போ 3 விசில் விட்டதுக்கப்புறமா குக்கர் வெயிட் விட்டுடுச்சு. இப்போ பாருங்கள், குழம்பு கொஞ்சம் திக்காகவே இருக்குது. இப்போ அரைச்சி வச்சுருந்த அந்த தக்காளி மசாலாவை சேர்த்து நல்லா கலரி ஒரு கொதி விட்டுடுங்க. ஒரு கொதி விட்டதுக்கப்புறமா அந்த அரைச்சி வச்சுருந்த ட்ரை மசாலா வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த மசாலாவையும் இதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா ஒரு 2 கொதி வரட்டும். சிம்மிலே வச்சுக்கோங்க. 2 கொதி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை போட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. குழம்போட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா. இதை சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது இந்த குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது சப்பாத்தி, இட்லிக்கு ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.